புசியை விட வெங்கட்ராமன் ரொம்ப மோசமானவர் ஆமாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? போட்டு விட்டுருவார் சார். இப்போ நீங்கள் நல்ல திறமசாலி நல்ல பேர் வாங்கிடுவான்னு தெரிஞ்சா ஒன்று ஒரே போட்டில் சார் அவருக்கு அங்கே ஒரு கொலை கேஸ் இருக்குன்னு இல்லை வேற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்குது சார் பார்த்து வச்சுக்கணும் சார். இல்லை அவர் ஏகப்பட்ட இடத்துல பணம் வாங்கி வச்சிருக்காரு, பண சிக்கல் இருக்குன்னா பயந்துருவார் நம்ம ஆள். இப்போ சொல்கிறத தானே நம்புவார் இவர். அப்போ சொல்கிற கள்ளத்தனமை நீங்கள் பாம்போல அப்பாவே உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ மிகப்பெரிய போராளியாக இருப்பீங்க சார். விஜய்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருப்பீங்க. இவன் பார்த்துருப்பான், இவனுக்கு அவனை பிடிக்கல, இவன் வந்துருவானோ அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா டக்குன்னு நீங்கள் உள்ள வரக்கு முன்னாலே போய் சொல்லிடுவார். சார் வந்திருக்கான்னு தெரியுங்களா சார், நான் விசாரித்தேன், நிறைய இடத்துல அவருக்கு மேலே பெரிய புகார்கள் இருக்குது, மண் கடத்தல் புகாரில் இருக்காரு, ஒன்று போதுமா கதை முடிச்சிடும். ஃபில்டர் பண்ணுறதுல இவர் வெங்கட்ராமன் தான் முதல். இவன் முழு போட்டு விடுறதில்ல, பாய்சன் பாங்களே விஷம், ஆதாகால விஷம்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷம்னு சொல்கிறேன். அவன் என்னையும் போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவான். நான் அதுக்கெல்லாம் பயப்படலை. யாரை வேணாலும் எங்கே இருந்தாலும் பண்ணுவான் சார். சார் ஒரு அக்கௌண்டர் எழுத வந்தவன் அவங்க அப்பாவுடைய இடத்துக்கு வந்துட்டான். பொருளாளர் எப்படி வந்தான்? நீ நியாயமாக இருக்கணும், அக்கௌண்டர் வந்திருக்காம வேணா ஒரு தலைமை அக்கௌண்டராக வரலாம். அதனால எந்த இடத்துக்குள்ள வந்திருக்க? பொருளாளராக வந்திருக்க. இப்போ அவங்க மனைவிக்கும் அவங்களுக்கும் பேசும்போது, இந்த பஞ்சாயத்துக்குள்ள பேசும்போது இவன் தான் வந்து இருந்திருக்கான். அப்போ இங்க உள்ளதை அங்க தப்பா சொல்லி, அங்க உள்ளது இங்க தப்பா சொல்லி, இந்த பிரிவினைக்கு காரணங்களா இருக்கக்கூடாது சார். இப்ப எங்க அப்பாவே பிரிஞ்சு போறதுக்கு அவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் வந்தீங்கம்மா. அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் உங்க மேல கோவத்தில் இருக்காருமா. சர்வசாதாரணமா சொல்லி அங்கோடியும் இங்கோடியும் இந்த பிரிவினை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், சைக்காலஜி தானே சார். சார் இன்னும் உங்க அப்பா திருந்தல சார், அப்படி உங்களை அவன் இவனி பேசுறாரு கூட்டத்துக்குள்ள வச்சு அவர் கோபம் வரும் இல்ல. இப்படி கோபத்தை தூண்டுறது, இப்ப ஒரு நல்ல ஆட்களை வந்து பெரிய சேர விடாம தடுக்கிறது, இதெல்லாம் பெரிய இதுவா சார். சார் அவங்க அப்பா முதல் மனைவி முதல் எல்லாருமே பிரிஞ்சு போறதுக்கு யாரு காரணமா இருக்கும்? அவரு கண்டுபிடிக்க தெரியலாட்டும், கூட இருக்கவும் சொல்லி அதை சரி பண்ணணும் இல்லையா? இவன் சரி பண்ணல இல்லையா? இவன் இதானே உண்மை. ஒரு இன்கம் டேக்ஸ்ல உள்ள விஷயம் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ஃபைன் கட்டுறாங்க. இதை தடுத்தது யாரு? அது அழகா அமுக்கபலா பேசி முடிச்சிருந்தா அந்த பேப்பர்ல எல்லாம் வராது இல்லையா? அப்ப அவர் பேரு கடனே இவன் நினைச்சு எல்லாம் பண்றான். நம்ம ஏன் சார் 1.5 கோடி கட்டணும்? நம்ம வந்து அவங்களை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், கேஸ் மூலமா இப்படி பண்ணலாம்னு வர ஏமாத்தி கடைசியில் நடு ரோட்ல கொண்டு விடுவாங்க இல்லையா? கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி நீ ஏமாத்திட்டான்னு சொல்லி இப்படி பேப்பர்ல வர மாதிரி இப்படி பண்ணி விட்டுறான் சார். ஆனா அவரு என்ன நினைச்சிருப்பாரு, நமக்கு 1.5 கோடி ரூபாய் லாபப்படுத்துறான், இவன் நல்லது பண்றானே அவரு நினைச்சிட்டு இருக்காரு. என்கிட்டே அந்த அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, புலிப்படம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னால ஒரு விஷயம் இல்லை சார், வந்து இருந்து சமக்கொள்ளப்பட்டா ஓவரா அந்த அவன் வந்து அவ்வளவு திமிரில் பேசுறான் அந்த வெங்கட்ராமன். எல்லாமே உள்டா அதுக்கு இதுக்கும் மாத்தி மாத்தி பேசி அங்க ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லி பெரிய கொலபாதகத்துல கொண்டு குருச்சத்திர போர்னு இருக்கிற இந்த போர்ல கொண்டு விட்டுறான் சார். எப்படி ஒரு சகனி கொண்டு அந்த போர்க்களத்துல கொண்டு அவ்வளத்தையும் விட்டாரோ அதே வேலையை இவன் பண்ணி விட்டுட்டு போயிடும்.